நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் நாகபூஷணி. பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டுமென ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தை தட்டி எழுப்பிய தலைவராக காலம் சென்ற மாதுலுவாவை சோபித்த தேரரை குறிப்பிட முடியும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாலைத்தீவின் வெளிவிவகார அமைச்சர் அடுத்த மாதம் இலங்கை வரவுள்ளார். வாகன இறக்குமதி மோசடியுடன் தொடர்புடைய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. காசாவில் மோசமான நோய்கள் பரவும் அபாயம். 2023 ஆண்டின் கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளன. பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெறுபேறுகளை பார்வையிட முடியும். www.doenets.lk என்ற இணையதளத்தில் பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பெறுபேறுகள் தொடர்பில் சிக்கல்கள் இருக்குமாயின் தொலைபேசி மூலம் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும். விடைத்தாள்களை மீளாய்வு செய்வதற்காக அடுத்த மாதம் 5ஆம் திகதி தொடக்கம் 19ஆம் திகதி வரை விண்ணப்பிக்க முடியும். www.onlineexams.gov.lk என்ற இணையதளத்தின் மூலம் மாத்திரம் இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். சமூக பொருளாதார இலக்குகளை அடைவதாயின் செயற்கை நுண்ணறிவை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை எதிர்வரும் 5 ஆண்டுகளில் நாட்டின் சகல துறைகளிலும் ஊக்குவிப்பது இலக்காகும் என்றும் அவர் கூறினார். இதன்போது பல்கலைக்கழக கட்டமைப்புக்கு கூடுதலான பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவை பல்கலைக்கழகங்களில் அறிமுகப்படுத்தும் நோக்குடன் பல்கலைக்கழக முக்கியஸ்தர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஜனாதிபதி உரையாற்றினார். நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு இறக்குமதி பொருளாதாரத்தில் இருந்து ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்வது அவசியமாகும். இலங்கையின் கடனை திருப்பி செலுத்துவதற்காக 2027ஆம் ஆண்டு தொடக்கம் 2047ஆம் ஆண்டு வரை கால அவகாசம் கிடைத்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தில் 2035ஆம் ஆண்டளவில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையும் காணப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். செயற்கை நுண்ணறிவை பிரபல்யப்படுத்துவதன் மூலம் இந்த இலக்கை அடைய முடியும் என்றும் அவர் கூறினார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பற்றி பல்கலைக்கழக புத்திஜீவிகள் தயாரித்த யோசனைகள் அடங்கிய அறிக்கையும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசத்தை தட்டியெழுப்பிய தேரராக சங்கைக்குரிய மாதுலுவாவை சோபித்த தேரர் கருதப்படுவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய இயக்கத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவராக தேரரை குறிப்பிட முடியும். புத்த சாசனத்திற்காகவும் சிங்கள மொழி கலாசாரம் என்பவற்றுக்காகவும் அவர் ஆற்றிய பணிகள் மகத்தானவை என்று பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். தேரவாத பௌத்த சமயத்தை அடிப்படையாக கொண்டு ஏனைய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற அவர் பல்வேறு அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன சுட்டிக்காட்டினார். தேசிய மத அடையாளங்களை பாதுகாக்க பொதுநலத்துடன் வழங்கிய முன்மாதிரிகள் மிகவும் முக்கியமானவை என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன இதன்போது சுட்டிக்காட்டினார். அலரி மாளிகையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த சங்கைக்குரிய மாதுலுவாவை சோபித்த தேரரின் 82வது ஜனன தின நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் தினேஷ் குணவர்தன உரையாற்றினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மாலைத்தீவின் வெளிவிவகார அமைச்சர் மூசா சமீர் அடுத்த மாதம் 3ஆம் திகதி இலங்கை வரவுள்ளார். அவர் இலங்கையில் 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்த காலப்பகுதியில் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். கொழும்பு புறக்கோட்டை பஸ்தியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள பஸ் தெரிப்பு நிலையத்தில் வெளிநாட்டவர் ஒருவரின் பயணப்பை திருடப்பட்டமை பற்றி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இதில் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருள்கள் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கலனி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மடிக்கணினி, கேமரா, வங்கி அட்டை என்பன இதில் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளது. புறக்கோட்டை போலீசார் சம்பவம் பற்றி தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை இறக்குமதி செய்து மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவுகளை அழித்து கடந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டதாக காண்பிக்கப்பட்ட 6 அதிசொகுசு வாகனங்களையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதவான் திலினி கமகே உரிய வாகன உரிமையாளர்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்திருந்த 6 மனுக்களை விசாரித்ததன் பின்னர் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. சட்டவிரோதமாக இந்த வாகன இறக்குமதியினால் நாட்டுக்கு 300 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டில் தற்சமயம் நிலவும் சீரற்ற காலநிலை தொடரும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடற்றொழிலுக்கு செல்வோர் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயற்படுவது அவசியமாகும். இதேவேளை கழுகங்கை, ஜின்கங்கை, நில்வளா கங்கை என்பவற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாகவும் அது பற்றி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு தெல்தினிய பிரதேச வைத்தியசாலையில் நிலவும் வைத்தியர்களுக்கான தட்டுப்பாட்டினால் தாம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளார்கள். வெளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சைக்காக செல்லும் மக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்குகிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். மத்திய மாகாண சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். உலகச் செய்திகள். காசாவின் பல்வேறு பகுதிகளிலும் மோசமான நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீனுக்கான முகவர் நிலையம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் விதித்துள்ள தடைகளினால் மருந்துகளை பெற்றுக் கொள்வதில் காணப்படும் நெருக்கடி இதற்கு காரணமாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அகதி முகாம்களில் போதிய அளவிலான சுகாதார வசதிகள் இன்மையினால் மக்களுக்கு மத்தியில் நோய் விரைவாக தொற்றும் அபாயம் காணப்படுவதாகவும் முகவர் நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்த யுக்ரைன் ராணுவத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். ஆனால் கர்கிவ் எனப்படும் பிரதேசத்தில் மாத்திரமே இந்த தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என்று வெள்ளை மாளிகை வலியுறுத்தியுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். நாட்டில் உள்ள விவசாய குளங்களை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது. போதிய அளவிலான அரிசியை உற்பத்தி செய்யும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. தெரிவு செய்யப்படும் விவசாய குளங்களை அபிவிருத்தி செய்து வயல்களுக்கு தேவையான நீரை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விவசாய அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நேபாள கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் சந்தீப் லமிச்சானே T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்துள்ளார். அமெரிக்காவுக்கான அவரது விசா விண்ணப்பம் 2வது தடவையாகவும் நிராகரிக்கப்பட்டமை இதற்கு காரணமாகும். நேபாளத்தின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரான இவர் 2022ஆம் ஆண்டில் பாலியல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். மக்கள் வங்கி இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் கூடுதலான வருமானத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மக்கள் வங்கி 92.7 பில்லியன் ரூபாவை தேறிய வருமானமாக ஈட்டியுள்ளது. மக்கள் வங்கி இந்த காலப்பகுதியில் திருப்திகரமான சேவையை வழங்கியிருப்பதாக அதன் தலைவர் சுஜீவ ராஜபக்ஷ எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். பாகிஸ்தான் முதலீட்டாளர்கள் குழு ஒன்று இலங்கை வந்திருக்கிறது. இலங்கையில் நிலவும் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி கண்டறிவது இதன் நோக்கமாகும். முதலீட்டாளர்கள் குழுவின் பிரதிநிதிகள் இலங்கை முதலீட்டு சபைக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்க மட்டத்தில் கலந்துரையாடி பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருப்பதாகவும் பாகிஸ்தான் முதலீட்டாளர்கள் குழு தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை.
நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வீசும் வலுவான காற்று எதிர்வரும் சில நாட்களில் குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், சபரகமுவ, தென் மாகாணங்களில் மழை பெய்யலாம். வடமேல் மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. மேல், சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, நுவரெலியா மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தை தட்டி எழுப்பிய தலைவராக காலம் சென்ற மாதுலுவாவை சோபித்த தேரரை குறிப்பிட முடியும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாலைத்தீவின் வெளிவிவகார அமைச்சர் அடுத்த மாதம் இலங்கை வரவுள்ளார். வாகன இறக்குமதி மோசடியுடன் தொடர்புடைய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. காசாவில் மோசமான நோய்கள் பரவும் அபாயம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.